ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 1 டிராஃபிக் ரூல்ஸில் புதுசாக சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சேஞ்சஸ், அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டா நமக்கு எவ்வளோ ஃபைன் போடுவாங்க, நம்ம லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படுமா, வண்டி சீஸ் பண்ணப்படுமா, இந்த எல்லா சந்தேகத்துக்கும் இந்த வீடியோவில் ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். ஜனவரி 1 அப்புறமா நீங்கள் புதுசாக ஒரு ஷோரூமில் போய் பைக் எடுக்க போகிறீங்க. இப்போ அந்த ஷோரூம்காரங்க உங்களுக்கு பின்னாடி உக்காந்துட்டு வராரு பாருங்க, அவருக்கும் சேர்த்து மொத்தமாக 2 ஹெல்மெட்டை அவங்க கட்டாயம் கொடுக்கணும். அது கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அந்த ஹெல்மெட்டு தரமானதாக இருக்கணும். அதில் பிஐஎஸ் முத்திரை கட்டாயம் இருக்கணும். இனிமே அவங்க உங்களுக்கு கொடுக்க மறந்துட்டா கூட நீங்கள் இதை கட்டாயம் கேட்டு வாங்கணும். ஏன்னா இது முழுக்க முழுக்க சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயம். நம்மளுடைய சேஃப்டிக்கு நாம் தான் அக்கறைப்படணும். நீங்கள் பைக்கில் ரைடு போகும்போது நீங்கள் உங்களுக்கு பின்னாடி உக்காந்துட்டு வரவர் 2 பேருமே கட்டாயம் ஹெல்மெட் மாட்டியிருக்கணும். அதோடு இல்லாமல் அந்த ஸ்ட்ராப்பை கட்டாயம் அணிஞ்சிருக்கணும். இது இல்லாமல் போனீங்கன்னா 1000 ரூபா ஃபைனு ப்ளஸ் உங்கள் லைசன்ஸை அடுத்த 3 மாதத்துக்கு சஸ்பெண்டில் வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் வண்டியில் ட்ரிபிள்ஸ் போனாலும் இதே கண்டிஷன் தான். 1000 ரூபா ஃபைனு, 3 மாதத்துக்கு அந்த லைசன்ஸை சஸ்பெண்டில் வச்சுருவாங்க. அதனால் தயவு செஞ்சு ட்ரிபிள்ஸ் போகாதீங்க. அதே மாதிரி குடிச்சுவிட்டு வண்டி ஓட்டுறாங்க பாருங்க, அவங்களுக்கு 10,000 ரூபா அபராதம், 6 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு மைனருக்கு 2 வீலர் எடுத்துகிட்டு ஓட்டினாங்க அப்படின்னா அதிகபட்சம் 25,000 ரூபா அபராதம். அது இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸுக்கு 3 வருஷம் வரலும் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டினீங்கன்னா 5,000 ரூபா வரலும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் வண்டி ஓட்டினீங்கன்னா அதிகபட்சம் 10,000 ரூபா வரலும் உங்களுக்கு ஃபைன் விதிக்கப்படும். ஜனவரி 1 அப்புறமா தயாரிக்கக்கூடிய எல்லா பைக்குக்குமே இந்த ஏபிஎஸ் பிரேக் அப்படின்றது கட்டாயம் பொருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 125 சிசிக்கு மேலே இருக்கக்கூடிய பைக்குக்கு தான் இது பொருத்துவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லா பைக்குக்குமே ஃப்ரண்ட் வீலு பேக் வீலு இது 2லையுமே ஏபிஎஸ் பிரேக்கு பொருத்தி ஆகணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க. இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக்கு விலை முன்ன இருந்ததை விட ஒரு 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா வரலும் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வாகனத்தில் புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஐபீம் எல்இடி லைட்டு போடணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க, அல்லது அதிகமாக சத்தம் வர்ற மாதிரி சைலன்சர் பொருத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கேமரா மூலிமா நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது உங்கள் வண்டியினுடைய நம்பர் பிளேட்டை அந்த கேமராவே ஸ்கேன் பண்ணி இவருக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிடும். இல்லை அப்படின்னா உடனடியாக உங்கள் மொபைல் நம்பருக்கு அதுக்கான ஃபைன் அமௌண்ட் என்ன அப்படின்றத மெசேஜாக அனுப்பிச்சிடுவாங்க. இது ஃபஸ்ட்டு தடவையாக இருந்தால் உங்களுக்கு 2,000 ரூபா ஃபைனு. அதே 2வது வாட்டியும் இந்த மாதிரி பிடிபட்டிங்கன்னா 4,000 ரூபா ஃபைனு. ஒவ்வொரு விதிமீறலுக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதிகமாச்சுன்னா இன்சூரன்ஸுக்கு நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியமும் அதிகமாகும். அதனால் இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை அப்போ ரெனிவல் பண்ணி நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜனவரி 1 அப்புறம் புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் ரூல்ஸு. அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் வழக்கமாக சொல்கிறதே தான், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.